பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்ர் தினத்தில் இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இந்த நாளில் நபி அவர்கள் ஓதிய ஒரு சின்ன வரியுள்ள ஒரு துவா இருக்குது. அதை கையேந்தி நபி அவர்கள் இரு கைகளையும் தூக்கி அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதை கொண்டு அல்லாஹும் மாபெரும் வெற்றியை அவர்களுக்கு அருளினான். சுபஹானல்லாஹ். அதை நாம் இன்னைக்கு ஓதணும். இந்த நாளில் அந்த ஒரு விஷயத்தை ஓதாமல் நம்ம விட்டுறவே கூடாது. அதோடு சேர்ந்து ஒரு நிகழ்வும் அடங்கியிருக்கு. அந்த நிகழ்வை சொல்லி அந்த துவா சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும் பத்ர் களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவே கம்மியான முஸ்லீம்களை கொண்ட ஒரு படையும் ரொம்பவே அதிகமான காஃபிர்களை கொண்ட ஒரு படையும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறாங்க. அதுதான் பத்ருகளம். அப்படி ஒரு பத்ரு போர் வரும்போது நபியவர்கள் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் தான் அந்த போர் வருது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா போருக்கு வராங்கங்கும்போது நபியவர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா இஸ்லாமிய அழிஞ்சு போயிருமே. ஏன்னா கம்மியான ஆட்கள் தான் அப்போ முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. அதனால் நபியவர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆறுதல் கூறியிருக்கான். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நம்ம வெற்றி கொடுப்போம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விடத்துல மன்றாடுறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா பத்ரு பார்த்தீங்கன்னா 17வது நோம்பில் நடக்குது. 17வது நோம்புனா நமக்கு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. 16வது நைட்டு பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மன்றாடுறாங்க அல்லாஹ்விடத்துல. ஏன்னா விடிஞ்சா போர், நாங்கள்லாம் போருக்கு போக போகிறோம், யாரெல்லாம் நீ என்ன பண்ணிடு, எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இந்த துவா ஓதிட்டே இருக்கிறாங்க. இந்த துவா தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மாவா அத்தனி அல்லாஹும ஆத்தி மாவா அத்தனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாயாகன்னு அர்த்தம். இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நபி அவர்களிடத்துல சொல்லிட்டான், உங்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுப்போம், நீங்கள் கவலைப்படாமல் போய் போரில் கலந்து கொள்ளுங்கன்ட்டு. அப்போ அல்லாஹ்வே என்ன பண்ணிட்டான், நபி அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான். அந்த வாக்கை நிறைவேற்ற சொல்லி தான் நபி அவர்கள் இதை ஓதியிருக்காங்க. எப்படி ஓதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையோட கண்ணீர் மல்க சஹாபாக்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க சொல்கிறாங்க. ஏன்னா விடிஞ்சா போர், அதனால் தூங்குங்க, தூங்குனாதான் என்ன ஆகும், உங்களுக்கு போரில் சண்டை போட முடியும், இல்லாட்டினா பலவீனம் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூங்க சொல்லிட்டு நபி அவர்கள் ஒரு பக்கம் முசல்லாவை போட்டு தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தொழுகிறாங்க, அழுகிறாங்க. அழுதுகிட்டே அல்லாஹ்விடத்துல கை விசத்தி, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்று, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாக்களித்தாயே வெற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இதை ஓதுறாங்க. இதனுடைய அர்த்தமே நீ எங்களுக்கு வாக்களித்த வெற்றியை கொடு அப்படிங்கிறதான். அதை தான் திரும்ப திரும்ப நபியவர்கள் கேட்குறாங்க. நீ சொன்னதை எங்களுக்கு நிறைவேற்றிடு, நீ கொடுக்குறேன்னு சொன்னதை எங்களுக்கு கொடுத்துரு, நீ அளித்த வாக்கை நீ உண்மைப்படுத்தி ஆளலான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதை கேட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுவான், நீங்கள் அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் கூறுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவோம், போதும் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அழுகிறத எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் படுத்தி நபி அவர்களை காலையில் அழைத்து சொல்கிறாங்க. நபி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக அழுது இந்த துவா ஓதுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கிறாங்க. போர் ஆரம்பிக்குது. போரில் மாபெரும் வெற்றி கிடைக்குது. அதுவும் நடந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை கெட்டாத நிகழ்வுகளாக நடக்குது. என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஹாபி சொல்கிறாங்க, யார சொல்லலாம், யாரோ வெள்ளை தலப்பாவையோடு இந்த போரில் கலந்து கொண்டதை நான் பார்த்தேங்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க மலக்குமார்கள் அப்படிங்கிறாங்க. மலக்குமார்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா வெள்ளை தலப்பாவை கட்டிட்டு நபி அவர்களோடு போர் செஞ்சுருக்காங்க. எதுக்காகனா எதிரிகளை வீழ்த்துவதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் அவர்களை வீழ்த்தலை, நாம் அவரை வீழ்த்தினோம், நீங்கள் அவர்களை வெட்டலை, நாம் அவர்களை வெட்டினோம், நீங்கள் கைதான் ஓங்குனீங்க, நாம் தான் அவர்களை அடிச்சோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான். 1000 மலக்குமார்களை 1000 எதிரிகளுக்கு நிகராக அல்லாஹ் இறக்குறான். இறக்கி என்ன பண்ணுறான், அவர்களை எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறான். அதுலேயும் பார்க்கும்போது 70 பேர் இறக்குறாங்க. 70 பேர் பார்த்தீங்கன்னா அடிமைகளாக கடைசியாக கிடைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த போரில் யாரெல்லாம் முக்கியமான நபராக இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானவங்களாக இருந்தாங்களோ, அவங்க அத்தனை பேருமே அந்த போரில் இறக்குறாங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அபு ஜஹல் பார்க்கும்போது அந்த போரில் வீழ்த்தப்படுறான். அவன் ரொம்ப என்ன பண்ணுறான்னா இஸ்லாத்துக்கு எதிரான காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அபு ஜஹல், அபு லஹப், இவங்க 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க தான். அதில் இந்த அபு லஹப்பை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சூறாலேயே எல்லாம் இறக்கியிருப்பான். தப்பத்தியதா சூறாலேயே அபு லஹப்பை பற்றி வந்திருக்கும். அந்தளவுக்கு அவங்க இஸ்லாத்துக்கு எதிரானவங்களாக இருப்பாங்க. அந்த அபு லஹப்பும் இந்த போரில் இருக்கிறான், அபு ஜஹலும் இந்த போரில் இருக்கிறான். அபு ஜஹல் இந்த போர்லேயே கொல்லப்படுறான். ஆனால் அபு லஹப் இந்த போரில் கொல்லப்படலை. ஆனால் அதில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பெரும் நோய்வாய்ப்பட்டு கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறான். அப்படி பார்க்கும்போது இந்த போர் இஸ்லாத்தில் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி அங்கிருந்த காஃபிர்களுக்கு மாபெரும் தோல்வியை கொடுத்துச்சு. அழியாத கெட்டவர்களே இல்லைங்கிற மாதிரி முக்கியமான எல்லாரையும் அழித்தது இந்த போர் தான்.
கடைசியாக அல்லாஹ் இடத்துல நபி அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் வந்து உன்னிடத்துல கேட்டோம், அந்த வெற்றியை நீ கொடுப்பேன்னு சொல்லி அந்த வெற்றியை எங்களுக்கு நீ கொடுத்துட்ட யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நபி அவர்கள் வந்து நன்றி செலுத்துகிறாங்க. இந்த ஒரு துவாவை ஓதுங்க. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் எப்படி அல்லாஹ் வந்து நபி அவர்களுக்கு உதவி செய்தாலும் அதே மாதிரி உங்களுக்கும் அல்லாஹுடைய உதவி நடக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் வந்து கண்டிப்பாக கொடுப்பான். நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்துருவான். முஹ்மீன்களுக்கு அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாம் முஹ்மீன்கள் நம்ம இடத்துல துவா செஞ்சால் நம்ம துவாவை கபூலாக்குவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கான். அதனால அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஓதணும். 313 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா 313 சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறனால அந்த எண்ணிக்கையில் இதை ஓதிக்கொள்ளணும். அல்லாஹ்வே போதுமானவன். இன்னும் நிறைய விஷயங்கள் பத்ர் காலத்தில் நடந்ததும் சரி, செய்ய வேண்டிய இபாதத்துகளும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்குறோம். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு போடுற எல்லா வீடியோவும் பார்த்து அமல் செய்துவாங்க.